ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகையை ஹோட்டலில் அறையில் வச்சு கருப்பு அரக்கனை எடுத்து காட்டிய நகைக்கடை அதிபர். ஸோ உன்னை கடை திறப்பு விழாவுக்கு கூட்டின்னு வந்ததே வச்சு செய்யறதுக்கு தான் அப்படின்ற வகையில் அந்த நகைக்கடை அதிபர் அந்த கருப்பு அரக்கனை எடுத்து காட்டியிருக்கிறாரு. அப்படியே கப்சிப்புனான நடிகை. சினிமா மற்றும் சின்னத்திரை உலகம் பளபளப்புன்னு அப்படின்னு புகழ் நிறைய இருக்குது. வெளியோட்டமாக பார்க்கும்போது பளபளப்பாக இருக்காங்க, புகழ் பெற்ற ஆளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அதனுடைய பின்னாடி பல இருண்ட அனுபவங்கள், டார்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மறைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண் நடிகைகள் இந்த மாதிரியான சீண்டல்கள், தொல்லைகள் எதிர்கொள்வது ஒரு மறைமுகமான பிரச்சனையாக நீண்ட காலமாக வந்துட்டுருக்கு. முன்னெல்லாம் இத்தகைய அனுபவங்கள் பற்றி பேசுகிறது நடிகைகள் ரொம்ப தயங்கினாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய குடும்ப சூழலை வச்சு தயங்கிட்டு இருந்தாங்க பேசுகிறதுக்கு. ஆனால் இப்போ பொதுவெளியில் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு பிரபல சின்னத்திரை நடிகை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை பகிர்ந்து இந்த பிரச்சனையை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நடிகை சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையோட அதுதான் அவங்களுடைய லட்சியமும் கூட. ஸோ இதனால் பல முயற்சிகள் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய நடிகருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலுமே சினிமா தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த நடிகைக்கு சீரியல்லேருந்து வர பணத்தை வச்சு சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருந்தார். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் சினிமா வாய்ப்புகள் கிடைக்காததால் அவருடைய சின்னத்திரையை நோக்கி மறுபடியும் செட்டில் ஆகிட்டார். சீரியலில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சது. இருந்தாலுமே உடல்வாகு மற்றும் நடிப்பு திறமை காரணமாக வில்லி கதாபாத்திரங்கள் இவர் நடித்து பிரபலமாகிட்டு இருந்தார். இப்போ அவருடைய தனித்துவமான நடிப்பு மற்றும் கவர்ச்சியான அந்த முக அமைப்பு மக்களிடையே ஒரு ஈர்ப்பை கவனத்தை கிடைச்சதுன்னு சொல்ல அந்த நடிகைக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்குது. ஒரு நகைக்கடை திறப்பு விழாவிற்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த நடிகையை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அந்த மேனேஜர்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மேனேஜர் அவரை காண்டாக்ட் பண்ணி, இப்போ நீங்கள் நகைக்கடை திறந்து வச்சிங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஒரு 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சு, மறுநாள் மறுபடியும் அதே நபர் கால் பண்ணி, அந்த நகைக்கடை அதிபர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, உங்களுடைய பெரிய ரசிகரான், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, அது உங்கள்கிட்ட டைரெக்டாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு, வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடிகையும் ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ முதல்ல ஒரு சாதாரணமான சந்திப்பு அப்படின்னு சொல்லி நினச்ச அவர், அந்த நபர் வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேச்சிலே உங்களுடைய அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உடலுடைய பாகங்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக காய் நகர்த்திருக்கிறாரு. ஸோ இதனால் கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணி, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபருடைய உரையாடலை வச்சு அதுக்கப்புறம் சொல்லிட்டார் தெளிவாக. அதுக்கப்புறம் நடிகை சுதாரிச்சுட்டு தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரை வெளியே போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அவர் வெளியே போகிற மாதிரி தெரியல. அதே ஹோட்டல் அறையில் மறைச்சி வச்சதான் அவர் கொண்டு வரும்போது அங்கே ஓரமாக வச்சுருந்த அந்த கருப்பு அரக்கனை எடுத்து காட்டியிருக்கிறாரு அந்த நகைக்கடை உரிமையாளர். அந்த கருப்பு அரக்கன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, கருப்பு நிற பணப்பெட்டி. ஸோ அதை திறந்து காட்டி முழுவதும் பணத்தை நடிகை மேலே அப்படியே கொட்டியிருக்கிறாரு. நடிகை அப்படியே அந்த இதில் மயங்கி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கிறாங்க, எப்போ எவ்வளோ பணம், நம்ம 10 சீரியலில் 20-30 எபிசோடு மேலே நடித்தா கூட இவ்வளோ காசு வராது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்தாலுமே அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அந்த அதிபர் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 2 கடை திறக்க போகிறோம், அதுக்கும் நீங்கள் தான் வரணும், அதுக்கான பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், இப்போவே கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு செக்கை நீட்டியிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவ்வளோ பணம் கிடச்சிருக்கே, இதுக்கப்புறமும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் அந்த நடிகை தள்ளப்பட்டதுக்கப்புறம் சரி ஓகே உங்கள் விருப்பம் போல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த நடிகை. அந்த சீரியல் நடிகையோடைய ஆசையும் நிறைவேறிச்சு. அந்த நகைக்கடை அதிபருடைய ஆசையும் ஆசை தீர செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்குமே திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு சில சந்திப்புகள் நடக்குது. அதுக்கப்புறம் அதுக்கான தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடிகைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஒரு சில நடிகைகள் மட்டும்தானா இல்லையா? ஸோ இந்த நடிகையை பற்றி இப்போ நம்ம பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த நடிகை அப்படின்னு சொல்லி. அந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த காசிப் பற்றி பேசலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணுங்கள்.